இப்போ 7-12 ஆதிபத்தியம் பெறக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆகிறாரு. இந்த 7-12 அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி மூலம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். அடுத்ததாக திருமணம் அப்படின்னு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த சம்பந்தம் அந்த வரன் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கணவன் அல்லது மனைவிக்கு விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததாக என்ன ஆதிபத்தியம்னா 8-11. இந்த 8 அப்படின்ற போது தீராத பிரச்சனையும் வம்பையும் வழக்கையும் கொடுக்குறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் பாவத்து அதிபதி. அடுத்ததாக வந்து 11ஆம் பாவம்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 2ஆம் திருமணம் அல்லது மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். இந்த 8-11 அப்படின்ற அந்த காம்பினேஷன் வரும்பொழுது என்ன ஆகும்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்னத்துக்குமே வந்து பொருந்துமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு மட்டும்தான். அதே போல் இந்த 8-11 அப்படின்னும் பொழுது புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து தொலைஞ்சு போன ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு போட்டிருந்து அது சீக்கிரமாக முடியக்கூடிய சூழல் இருந்தாலுமே அது ப்ரொலாங் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்குனால உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு லாபத்தை உருவாக்கி தருமானா கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம்.